அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் டே 8ஓட முடிவில் வேக்கன்சி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். 30 ஜனவரி 2025 டே 8 முடிவு. டே 1லேருந்து டே 8 வரைக்கும் வேக்கன்சிஸ் எப்படி ஃபில் ஆகிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த டே 8ஓட முடிவில் ஜென்ரல் டேன் பிசி எம்பிசிக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது அதை பார்க்க போகிறோம். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் இவங்களுக்கான வாய்ப்பெலாம் டே 10க்கு அப்புறம் டே 11 12 வரும்போது அவங்களோட வாய்ப்பை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி டே 6 மற்றும் 7ல் பிசிஎம்பிசி ஜென்ரல் டேன் இவங்களுக்கான வாய்ப்பு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ டே 8ஓட முடிவில் இந்த பிசிஎம்பிசி ஜென்ரல் டேனுக்கான வாய்ப்பு பார்க்க போகிறோம். ஏன்னா நெருங்கிருச்சு பிசிஎம்பிசி ஜென்ரல் டேனுக்கான கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் முடிய போகிற அந்த கண்டிஷனில் இருக்குது. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தாகணும். மற்றபடி எப்படி வேக்கன்சி ஃபில்லாக இருக்குது அதெல்லாம் டக்குன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன்டீஸ்க்கு போயிடுவோம். ஏன்னா அதை தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ டக்குன்னு போயிடுவோம். இப்போ டே நல்லா கவனிங்க. டே 8ஓட முடிவில் 312 வேக்கன்சி ஃபில்லாக இருக்குது. அந்த டே 8ஓட முடிவில் 400 பேர் அட்டன் பண்ணியிருக்கணும். 312 பேர் போஸ்ட் எடுத்திருக்காங்க. 88 பேர் போஸ்ட் எடுக்கலை. அது நாட் வில்லிங் ஆப்ஷன்ட் எல்லாமே சேர்த்து ஒரு 88 பேர் போஸ்ட் எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 342 பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? இது இன்னமும் இந்த 80 70 80 ரேஞ்சில் கண்டிப்பாக இருக்கும். டே 9 டே 10 இந்த மாதிரி டைமில். புரியுதுங்களா? ஸோ டே 8ல் பிசியோட லாஸ்ட் ரேங்க்கு என்னவா இருக்கும்? ஒரு கெஸ்ஸிங் தான், அக்யூரேட்டாக நம்ம சொல்லலை. 1510 இந்த ரேஞ்சில் இருக்கும். எம்பிசியோட லாஸ்ட் ரேங்க் 1250 இருக்கும். இதெல்லாமே கம்யூனல் ரேங்க்கு. 1510 பிசியோட கம்யூனல் ரேங்க் 1510 வரைக்கும் போயிருக்கும். எம்பிசியோட கம்யூனல் ரேங்க் 1250 வரைக்கும் போயிருக்கும். ஆனால் இது எக்ஸாக்டாக சொல்கிறேன், 169 கொஸ்டின் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? 169வது கொஸ்டின், 200க்கு 169 கொஸ்டின் வரைக்கும் போயிட்டுருக்கு. சில பேர் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் ஸோ இவங்களுக்கான கம்யூனல் ரேங்க் கேட்குறீங்க. அந்தளவுக்கு டேட்டாஸ் எனக்கு கிடைக்கல. அதனால தான் அவங்களோட கம்யூனல் ரேங்க் என்னால் சொல்ல முடியல. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் இந்த டே 8ல் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான டிபார்ட்மெண்ட்டும். ஓகேங்களா? அதாவது கவுன்சிலிங்கோட எட்ஜுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ரொம்ப நாள்லாம் இனிமேலாம் கிடைக்காது. ஓகேங்களா? ரொம்ப கவுன்சிலிங்கோட எட்ஜுக்கு வந்துட்டோம். அதனால் கோர்ட்டு முதற்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த டிகிரி அதுக்கப்புறம் அந்த ஹெச்எஸ்சி வேக்கன்சி இதெல்லாம் கூட கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம குயிக்காக பார்த்துருவோம். ஜென்ரல் டேன் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ ஃபஸ்ட்டே அனலைசிஸ் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இப்போ ஜென்ரல் டேர்ன் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நாள் கன்ஃபார்மாக இருக்கும். டே 9 எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஜென்ரல் டேர்ன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்க்கு டே 8 முடிஞ்சிருக்கு. டே 9ல் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். டே 10ல் எவ்வளோ பேருக்கு கிடைக்கிது அப்படின்றது டே 9ஓட முடிவில் தாங்க தெரியும், ஜென்ரல் டேர்ன் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பிசி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அதே தான். டே 9 கண்டிப்பாக 100% கிடச்சிரும். டே 10ல் பிசிக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, 150 கேண்டிடேட்ஸ் போவாங்களே, அவங்க எல்லாருக்கும் கிடச்சிரும். ஆஃப்டர்நூன் 250 கேண்டிடேட்ஸ் போவாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே சார், டே 11ல் கூட வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணுமே அப்படின்னு சொன்னீங்களே சார் அப்படின்னீங்கன்னா, இப்போ டே 9ஓட முடிவில் தான் பிசியோட அந்த அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். பட் என்ன இங்கே உண்மை அப்படின்னா, டே 9 பிசிக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் எல்லாருக்கும். டே 10 பிசிக்கு எவ்வளோ தூரம் கிடைக்க போகுது, அதே மாதிரி டே 10 ஃபில் ஆகிற பிசி வேக்கன்சி பொறுத்து டே 11ல் பிசிக்கு எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, டே 12 போகிறவங்க பிசி கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இல்லை. ஓகேங்களா? டே 9 பிசிக்கு 100% வாய்ப்பு இருக்குது. டே 10 டே 9 ஃபில் ஆகிறத வச்சும் டே 9 அண்டு 10ல் ஆப்ஷன் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் பொறுத்தும் டே 10ல் பிசியில் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 நாளை வச்சு தான் டே 11க்கான வாய்ப்பு பிசிக்கு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியும். ஆனால் டே 12 கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைங்க பிசிக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து
இப்போ எம்பிசிக்கு வரும். எம்பிசிக்கும் அதே தாங்க. டே 9 பொறுத்த வரைக்கும் 100% எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. டே 10 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் டே 9லையும் டே 10 அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நடுவுலலாம் எவ்வளோ ஆப்ஷன்ட் வரதை பொறுத்து டே 10 ஃபுல்லாக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி டே 11ல் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு டே 9 மற்றும் 10ல் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகுறாங்கன்றதை பொறுத்து டே 11ல் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் எம்பிசிக்கு. ஆனால் எம்பிசிக்கு டே 12ல் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜ். ஓகேங்களா? இதுதான் நிலைமை ஜென்ரல் டர்னுக்கும் பிசிக்கும் எம்பிசிக்கும். சார் அப்படின்னா மற்ற கேண்டிடேட்ஸ் பற்றி நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார்னு வருத்தப்படுறீங்க. எனக்கு உங்களோட ஆதங்கம் புரியுது. எஸ்சி கேண்டிடேட், எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இன்னும் போதுமான தகவல் நமக்கு கிடைக்கல. போதுமான அளவுக்கு வேக்கன்சி அங்கே ஃபில் ஆகலைங்க. அதனால் என்ன அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் கவலையே இல்லைங்க. ஓகேங்களா? இவங்களுக்கெல்லாம் வந்து டே 12 வரைக்கும் கவலை இல்லை. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் டே 12 வரைக்கும் கவலை இல்லை. அதுக்கு மேலே எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றத நம்ம அந்த நாள் முடிய தான் பார்க்க முடியும். இப்போ பிசிக்கு நம்ம ஓரளவுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறோம்ல. இப்போ அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இந்த கேண்டிடேட்ஸ்க்கு டே 12ஓட முடிவில் நம்ம வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸோட, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸோட வாய்ப்பு நம்மளால் சொல்ல முடியும். அது இன்னும் சொல்ல போனால் டே 11ஓட முடிவில் தான் எஸ்சி கேண்டிடேட்ஸோட வாய்ப்பு நம்ம சொல்ல முடியும். அதான் டே 11ஓட முடிவில் தான் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கான வாய்ப்பு சொல்ல முடியும். ஓகேங்களா? டே 12ஓட முடிவில் அதுக்கப்புறம் தான் பிசிஎம், எஸ்டி. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிடேட்ஸோட வாய்ப்பை வந்து நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி நிறையா ஃபில் ஆக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து நல்லா கவனிங்க. இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இதெல்லாம் முடிகிற நேரத்தில் நம்ம டைப்பிஸ்ட்டுக்கான வீடியோ, அனாலிசிஸ் வீடியோ போடுவோம். அதே மாதிரி டைப்பிஸ்ட்டில் பிசி, எம்பிசி, எஸ்சி இந்த எஸ்சிஏ இந்த கேண்டிடேட்ஸோட அந்த வேக்கன்சி முடியும் போது ஸ்டெனோவுக்கான வீடியோ நம்ம வந்து போடுவோம். கண்டிப்பாக வீடியோ போடுவோம். வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்ப்போம். விஏஓ பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இன்னும் 71 போஸ்ட்டு தான் டோட்டலாக இருக்குது. டே 8ல் 2 போஸ்ட்டு ஃபில் ஆகிருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சி தாங்க இருக்குது. எஸ்டி கேண்டிடேட்ஸ் வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேண்டிடேட்டு வேக்கன்சி இருக்குது. எஸ்சிஏ கேண்டிடேட்ஸோட வேக்கன்சி இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா விஏஓவில் பிசிஎம் கேண்டிடேட்ஸோட வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசியோட வேக்கன்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதில் ஸ்பெஷல் கேட்டகரியான வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசிக்கு. பிசிஎம்க்கு எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி இவங்களுக்கெல்லாம் வந்து வேக்கன்சி இருக்குங்க கொஞ்சம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கான வேக்கன்சி முடிஞ்சுது விஏஓவில். எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம் இந்த 3 கேண்டிடேட்ஸ்க்கான வேக்கன்சி இருக்குது. அது இல்லாமல் ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சி இருக்குது. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் இவங்கள பற்றி நம்ம பார்க்கும்போது இங்கே தான் மொத்த வேக்கன்சியும் கொட்டி கிடக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 56 வேக்கன்சி மீதி இருக்குங்க. ஸோ இதில் தான் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஒரு 56 வேக்கன்சி மீதி இருக்குங்க. ஓகேங்களா? இங்கே டே 1லேருந்து டே 8 வரைக்கும் நான் கொண்டு வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு வியூ ஆகாமல் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உள்ளே தள்ளி கொண்டு வந்திருக்கேன். டே 1லேருந்து டே இங்கே பாருங்கள் 8 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். டே 8ஓட வேக்கன்சி உங்களுக்கு சரியாக வியூ ஆகுமா என்னான்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் 56 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நிறைய என்ன ஆகுதுன்னா பிசி, எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியிலையும் வேக்கன்சி ஃபில் ஆகுது. இங்கே பாருங்கள், ஜென்ரல் டர்னில் ஃபில் ஆகக்கூடிய வேக்கன்சி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஏன் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கு விருப்பமான துறைகளை தேர்ந்தெடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கம்யூனல் வேக்கன்சியில் ஃபில் ஆகும். புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ ஜென்ரல் டர்னில் இவங்க நினைக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் போகிறதுனால அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சி, அதை குறிப்பாக பிசி, எம்பிசியோட வேக்கன்சி வந்து ஃபில் ஆகுது அவங்கவுங்க கம்யூனிட்டியில். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள்,
டே 1ல் 79, டே 2ல் 67, டே 3ல் 66, டே 4 61, டே 5 62, டே 6 54, டே 7 55, டே 8 35 வேகன்சி தான் ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்க போனால் கண்டிப்பாக டே 9ல் எல்லாருக்கும் ஜென்ரல் டர்ன் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. டே 10ல் எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பாருங்கள், டீனா இந்த தமிழ் மீடியம் அப்படின்னு அர்த்தம். நான் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாதனால டி அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 13 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி டே 8ல் 13 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. ஸோ ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் டே 9ல் முடிஞ்சிருதுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சிலாம் அப்படி இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமனில் வந்து பார்த்திங்கன்னா 21 வேகன்சி இருக்குது. டே 8ல் 9 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது ஜென்ரல் டர்ன் விமன் பொறுத்த வரைக்கும் டே 9 ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, டே 10ல் எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்மில் இன்னும் 12 வேகன்சி 7 வேகன்சி இருக்குது. அதில் 2 வேகன்சி 7 வேகன்சி இருக்குது. டே 8ல் 2 வேகன்சி ஃபில்லாக இருக்குது. ஸோ மீதி 7 இருக்குது. ஸோ ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் டே 9 ஃபுல்லாக கிடைக்கும். டே 10ல் எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே இருக்குது. அதாவது மற்ற விஷயங்கள் மீன்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சிலாம் அப்படியே தான் இருக்குது. பிசி ஜென்ரல் பாருங்கள், பிசி ஜென்ரலில் 65 வேகன்சி மீதி இருக்குது. டே 8ல் 47 வேகன்சி ஃபில்லாக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டே 9 ஃபுல்லாக கிடைக்கும். டே 10 டே 9ஓட ஃபில்லப் ஆகக்கூடிய வேகன்சி பொறுத்து டே 10ல் எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா டே 8ல் பாருங்கள் 47 ஃபில்லாக இருக்குது, மீதி 65 தான் இருக்குது. பிசி ஜென்ரலுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ டே 9 கன்ஃபார்மாக எல்லாருக்கும் கிடைக்கும். டே 10 எவ்வளோ தூரம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும். அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 19 வேகன்சி இருக்குது. டே 8ல் 8 ஃபில்லாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ டே 9ல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபில் ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி நிறையா இருக்குது. பிசி விமனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு டே 8ல். ஸோ மீதி 30 தாங்க இருக்குது. ஸோ அதுதாங்க இங்கே டே 9ல் எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் டே 10ல் ஃபுல்லாக வாய்ப்பு இருக்கா அல்லது பாதி வாய்ப்பு இருக்கா அல்லது முக்கால்வாசி வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று டே 9 மற்றும் டே 10ல் எப்படி ஃபில் ஆகுறதுன்றதை பொறுத்து தான் டே 11க்கான பிசி வேகன்சி எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஆக மொத்தம் இங்கே க்ரூசியல்னு பார்த்திங்கன்னா டே 9 தான் ரொம்ப வந்து ஒரு வலிமை, அதாவது வலி மிகுந்த நாள்னு நம்ம சொல்லலாம். டே 9 தான் ரொம்ப வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன். ஏன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா டே 10க்கு. டே 9ல் ஏதோ ஒரு ஜாப் எல்லாத்துக்கும் கிடச்சிரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதில் வந்து எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க டே 9ல், 100க்கு மேற்பட்ட ஆப்சண்ட் வருதா அப்படின்னு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை பொறுத்து தான் டே 10க்கான வாய்ப்பு. டே 9 டே 10 இது ரெண்டையும் பொறுத்து தான் டே 11க்கான வாய்ப்பு. இது பிசிக்கு மட்டும் இல்லை, எம்பிசிக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எம்பிசிலையும் பாருங்கள் 53 வேகன்சி இருக்குது. இங்கே டே 8ல் 37 ஃபில்லாக இருக்குது. ஆக்சுவலாக அதே பிசிக்கு இருக்கக்கூடிய அதே ஸ்டேஜ் தாங்க எம்பிசிக்கும். இங்கே பாருங்கள், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்சிலாம் 11 இருக்குது, 8 ஃபில்லாக இருக்குது டே 8ல். ஸோ இதெல்லாம் அதான் சொல்ல வரேன். எம்பிசி விமன் பாருங்கள், மீதி 23 இருக்குது. டே 8ல் 13 ஃபில்லாக இருக்குது. எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் 7 இருக்குது. அந்த டே 8ல் 2 ஃபில்லாக இருக்குது. ஸோ பிசி எம்பிசி ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 52 இருக்குது. பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 16 இருக்குது. ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் டே 11ஓட முடிவில் தான் ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ், ஸோ இவங்களுக்கும் அவைலபிளாக இருக்குது. இவங்களுக்கு டே 10ஓட முடிவில் தான் சொல்ல முடியும். எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு என்ன அவைலபிலிட்டி, அதை பொறுத்து தான் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ்ன்றதை சொல்ல முடியும். எஸ்சி ஜென்ரல் பாருங்கள், இன்னும் 326 இருக்குங்க. டே 8ல் 29 தாங்க ஃபில்லாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து டே 10 முடிவுலையும் டே 11 முடிவுலையும் தாங்க சொல்ல முடியும் எஸ்சி கேண்டிடேட்க்கு. ஸோ அடுத்து வந்து எஸ்டி கேண்டிடேட்லாம் அப்படியே தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3901 2414 ஃபில்லாக இருக்குது. 1487 மீதி இருக்குது. டே 1ல் 257. ஸோ டே 2 டே 3 டே 4 டே 5 டே 6 டே 7 டே 8ல் 251 ஃபில்லாக இருக்குது.
ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ ஒரு 3 வேகன்சி தாங்க மீதி இருக்குது. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அந்த ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது. ஜூனியர் HSC பாருங்கள், 12th ஸ்டாண்டர்டுக்கான வேகன்சி பாருங்கள், 5 இருந்துச்சு, 5மே ஃபில் ஆயிடுச்சு. அவைலபிலிட்டி இல்லை ஜென்ரலில். ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லையும் அவைலபிலிட்டி இல்லை, ஜென்ரல் விமன்லையும் அவைலபிலிட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ பிசி ஜென்ரலில் பாருங்கள் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ மற்ற கேட்டகரிக்கெலாம் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ 25ல் 13 இங்கேயும் ஃபில் ஆகிருக்கு, மீதி 12 தாங்க இருக்குது. லேப் அசிஸ்டண்ட்டும் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கெலாம் பாருங்கள் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேகன்சி ஃபில் ஆகிருக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் அவைலபிலிட்டி இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பிசி ஜென்ரலில் 4ல் 2 ஃபில் ஆகிருக்கு, மீதி 2 இருக்குது. டே 8ல் தான் அந்த 2 ஃபில் ஆகிருக்கு, மீதி 2 இருக்குது. ஸோ அங்கங்கே வேக்கன்சி கொஞ்சம் தாங்க இருக்குது. ஸோ 37ல் 21 ஃபில் ஆகிடுச்சிங்க, மீதி 16 தான் இருக்குது. லேப் அசிஸ்டண்ட், அடுத்த சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட், இதுவும் ஃபில் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். ஜென்ரலில் 3ல் 1 ஃபில் ஆகிருக்கு, மீதி 2 இருக்குது. டே 8ல் தான் அந்த ஒரு வேக்கன்சி ஃபில் ஆகிருக்கு. ஸோ அங்கனங்கன்னா ஒவ்வொன்றும் ஃபில் ஆகிருக்கு. ஸோ 25ல் 3 ஃபில் ஆகிருக்கு, மீதி 22 இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட் டிகிரி பாருங்கள் எப்படி ஃபில் ஆகிருக்கு பாருங்கள். 11ல் 11மே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தாங்க 6 ஃபில் ஆகிருக்கு. டே 8ல் 6 ஃபில் ஆகிருக்கு. டே 7ல் வந்து பார்த்திங்கன்னா 5 ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நல்லா ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். பிசி ஜென்ரல் பாருங்கள், 10ல் 8 ஃபில் ஆகிடுச்சு, மீதி 2 தான் இருக்குது. அந்த 8மே டே 8ல் தான் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே. ஸோ மொத்தமாக 115ல் 34 ஃபில் ஆகிருக்கு, மீதி 81 இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி சிஓஏ. ஸோ ஜென்ரலில் 3ல் 2 ஃபில் ஆகிருக்கு, மீதி 1 இருக்குது. அந்த 2மே டே 8ல் தாங்க ஃபில் ஆகிருக்கு. ஸோ 20ல் 3 ஃபில் ஆகிருக்கு, மீதி 17 இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் சைடு. ஸோ இது தாங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, 34 வேகன்சி அப்படியே இருக்குது. மில்க் ரெக்கார்டர் இதுவும் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகலை, அப்படியே இருக்குது 5க்கு 5. ஜூனியர் அசிஸ்டன்ட் காமர்ஸ் இது லைட்டாக ஃபில் ஆக ஆரம்பிக்குது. ஜென்ரலில் 6ல் 1 ஃபில் ஆகிருக்கு, 5 மீதி இருக்குது. ஸோ அந்த ஒரு வேகன்சி இன்றைக்கி தாங்க ஃபில் ஆகிருக்கு. ஸோ 28ல் அந்த 1 தான் ஃபில் ஆகிருக்கு, மீதி 27 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஈவோ கிரேட் 4 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சி தான் இங்கே இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பாருங்கள், டே 1ல் 397, டே 2ல் 394, இதெல்லாம் ஃபில் ஆன வேகன்சி. ஸோ இங்கே மொத்தமாக பார்ப்போம், ஒவ்வொரு நாளும் 400 பேராக போயிட்டுருக்காங்க. டே 8 வரைக்கும் அதான் நடந்துகிட்ருக்கு. ப்ரெசண்ட் ஆன பி அப்படின்னா ப்ரெசண்ட் ஆனவங்க 397, 394, 385, 368, 343, 342, 317, 312. ப்ரெசண்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை குறையுது, ஆப்சண்ட் ஆனவங்களோட எண்ணிக்கை பாருங்கள் அதிகரிக்குது. பாருங்கள் 3, 6, 15, 32, 57, 58, 83, 88. ஸோ டோட்டலாக ஆப்ஷன் வந்து 342 இருக்குங்க. ஓகேங்களா? டோட்டலாக ஆப்ஷன்டே 342 இருக்குது. அதுக்கப்புறம் பிசியோட லாஸ்ட் ரேங்க் 169 கொஸ்டின்ங்க, 1510 வரைக்கும் போயிருக்கும். எம்பிசியோட லாஸ்ட் ரேங்க் 169 கொஸ்டின், 1250 வரைக்கும் இருக்கும். எல்லா வகையான டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் திரும்பி ரிப்பீட்டடாக கேட்குற ஒரே கொஸ்டின் என்னென்னா, சார் இந்த ஆப்ஷன்ட்டு 342 பேர் இந்த இடத்துல ஜாப் எடுக்காமல் இருக்காங்களே சார், அப்போனா இது டைப்பிஸ்ட்டுக்கான காம்படிஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏங்க அதாவது இவங்க எல்லாமே வந்து 342 பேர் ஆப்சண்ட் ஆகிருக்காங்கல்ல. ஸோ இதில் நிறைய பேர் டைப்பிஸ்ட்லேருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் போயிருப்பாங்களே. ஸோ இது டைப்பிஸ்ட்டுக்கான காம்படிஷன்னு நீங்கள் அப்படியே எடுத்துக்கக்கூடாது. அதாவது ஆக்சுவலாக நல்லா கவனிங்க, ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்றும் டைப்பிஸ்ட் 2லேயுமே இருக்காங்கல்ல, புரியுதுங்களா? 2லேயுமே நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 2லேயுமே இருக்கிறவங்க ஒரு 800லேருந்து 1000 பேர். ஓகேங்களா? 2லேயுமே இருக்கிறவங்க மீன்ஸ் வேலை கிடைக்கிற ஸ்டேஜில் வந்து ஒரு 1000 பேருன்னு நீங்கள் வச்சுக்கலாங்க. 1000 பேர் வந்து 2லேயுமே வேலை கிடைக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் டைப்பிஸ்ட்டில். புரியுதுங்களா? ஸோ 342 பேர் ஆப்சண்ட் அப்படின்னா அந்த 342 பேருமே டைப்பிஸ்ட்டில் வரட்டுமே. அப்படின்னா டைப்பிஸ்ட்லேருந்து ஜேஏ எடுத்தவங்க அதையும் நீங்கள் கணக்கு பண்ணணும். அதுலேயும் ஒரு 350 பேர் இருப்பாங்கங்க. ஸோ உங்களுக்குள்ளே அந்த போட்டிகளை ஒதுக்கிடுங்க, அது வேலைக்கே ஆகாது. இது வந்து கேண்டிடேட்ஸோட சாய்ஸ். இப்போ நானுமே இங்கே வந்து நீங்கள் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுங்க, நீங்கள் டைப்பிஸ்ட் எடுங்கன்னு யாருக்கும் நான் வந்து அந்த சஜஷன் கொடுக்கவும் விரும்பலை. புரியுதுங்களா? அது வந்து அவங்க உரிமை. தனிப்பட்ட முறையில் என்கிட்ட வந்து கேட்டால் நம்ம சஜஷன் வந்து கொடுக்கலாம். பட் இங்கே பொதுப்படையாக அந்த ஜென்ரலாக நான் பேசும்போது
நீங்கள் வந்து எல்லாம் ஜூனியர் ஸ்டண்ட் எடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லோரும் டைப்பிஸ்ட் எடுங்கன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து உங்கள் உரிமை. நீங்கள் 2 சைடு இருக்கிறீங்க. நீங்களாக பார்த்து உங்களோட சொந்த அந்த நாலேஜ் வச்சு ஒரு முடிவு எடுப்பீங்க, அல்லது யார்கிட்டயாவது கேட்டு நீங்கள் முடிவு எடுப்பீங்க. இது வந்து உங்களோட சுதந்திரம். நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். நீங்கள் போகக்கூடாது, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு நியாயமற்ற ஒரு விவாதமாக நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் திருப்பியும் சொல்கிறேன், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் 2லேயும் இருக்கிறதுனால 2 பேர்த்துக்குமே லாபம் தான். இதில் கொஞ்சம் பேர் போவாங்க, இதில் கொஞ்சம் பேர் போவாங்க. ஏங்க இப்போ நீங்கள் 342 பேர் ஆப்சண்ட் ஆகி அது டைப்பிஸ்ட்டுக்கு போவாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனை பேர் வந்து 2லேயுமே இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்திருக்காங்க, புரியுதுங்களா? அப்படி அவங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுக்கும் பட்சத்தில் அப்போ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுதில்ல. நீங்கள் இந்த 342 பேரை பார்க்குறீங்க, ஒரு 350 பேர் இங்கே எடுத்திருக்காங்கல்ல. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும், புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நான் டைப்பிஸ்ட்டுக்கு ஆதரவாகவும் பேசலை, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஆதரவாகவும் பேசலை. இது உங்களோட ரேங்க்கு 2 இதுலேயும் இருந்தால் நீங்கள் முடிவெடுங்க. அது உங்களோட சாய்ஸ் தான், எதை வேணாலும் எடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ.